விடுதலை புலிகளில் இருந்து வெளியேறியவர்களுக்கு உரிமை இருக்குதானே, அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை புத்தகங்களை வெளியில கொண்டு வரதுக்கு. அதை அந்த உரிமையை நீங்கள் என்னென்று பறிக்கிறீங்க? விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சில வரைமுறைகள் உண்டு. அந்த வரைமுறைகளுக்குள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவில் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. இவர்கள் விடுதலை புலிகளை தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அப்ப விடுதலை புலிகள் மற்றவர்களுடைய கருத்துக்களை தடை செய்கிறதுக்கு முனையில் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் விடுதலை புலிகள் ஒருதலை பட்சமாக தாங்கள் தானே குழப்பி இருக்கிறார்கள். இல்லை ஒஸ்லோ உடன்படிக்கை இந்த இறுதி பேச்சுவார்த்தையில் இருந்து விடுதலை புலிகள் வெளியே செல்லவில்லை. இலங்கை அரசுதான் வெளியே சென்று போரை அவர்கள் தான் முதலில் ஆரம்பித்தார்கள். அது விடுதலை புலிகள் ஆரம்பிக்கவில்லை. புலிகள் எங்கே? நாங்கள் எங்கள் மக்கள் விடுதலை போராட்டத்தில் நாங்கள் எங்கள் உயிரை பற்றியோ வாழ்வை பற்றியோ கவலைப்படவில்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி என்ன தெரிஞ்சு புத்தகம் எழுதுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். 1997 முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.